பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி உங்களோட மொபைல்ஸ் இருக்கக்கூடிய சீக்ரெட் கோட்ஸும் நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கான கோட்ஸும் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எண்டில் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், சாம்சங் மொபைல் செக் பண்ணலாம். ஸோ டயல் பேடர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நமக்கு வந்து ஸ்டாரு ஹேஸு 0 ஸ்டார் ஹேஸ் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பேட்டர்ன் செக் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ன் அப்படின்றது நமக்கு வந்துட்டு ரெட்டு, க்ரீனு, ப்ளூ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் எல்லாமே வந்து ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேக் வந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் க்ரீனுன்றது செலக்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் ஃபுல்லாகவே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளூ. ஸோ இதெல்லாம் நம்ம எப்போ செக் பண்ணுவோம், அந்த ஸ்க்ரீன் கலர் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா எதாவது டேமேஜஸ் இருக்கா, அதாவது கார்னர்ஸில் எதாவது டேமேஜஸ் இருக்கா, இல்லை பிளாக் டாட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ நெக்ஸ்ட்டு ரிசீவர் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இயர் ஸ்பீக்கர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து டாப்பில் வந்து சவுண்டு வரும் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஸ்க்ரீனில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வைப்ரேஷன் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து வைப்ரேஷன் ஆகும் ஃபோன். ஓகே, இப்போ மொபைல் வந்து வைப்ரேஷன் ஆகுது. ஸோ இதே மாதிரி மெகா கேம் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பேக் கேமரா வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேக் கேமரா ஓகே நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு டச்சு. ஸோ டச் அப்படின்றத செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம வந்து கார்னர்ஸில் ஃபுல்லாக டச்சு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு கார்னர்ஸ் ஃபஸ்ட் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக கார்னர்ஸ் செக் பண்ணிவிட்டு கிராஸ்லேயே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் வந்து கரெக்டாக நம்ம வந்து டச் இது பண்ண க்ளோஸ் பண்ணணும், க்ளோஸ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ஸ்பீக்கர்ன்றதை நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஸ்பீக்கர் வந்து சவுண்ட் வருதா அப்படின்றத லவுட் ஸ்பீக்கரை செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா பிளாக் வெர்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டு மேலே சென்சார் இருக்குது. ஸோ சென்சார் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இது நமக்கு வந்து ஆக்சலோட சென்சார்னா XY டைரெக்ஷன். மொபைல் நம்ம வந்து அப்படி இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். விர்ச்சுவல் ப்ராக்சிமிட்டி சென்சார் தான் நமக்கு வந்து டாப்பில் இருக்கக்கூடிய சென்சார். நமக்கு வந்துட்டு நம்ம ஃபோன் பேசும்போது நமக்கு வந்து ஒரு லைட் ஆஃப் ஆகும் இல்லையா. ஸோ அது ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்ன்றது சைடில் இருக்கக்கூடியது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்துட்டு பிளாக்குன்றதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்து பிளாக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து வெர்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். வெர்ஷன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஒரு 4 வெர்ஷன் வந்திருக்கு. இது எல்லாமே நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வெர்ஷன் தான். ஏபி அப்படின்றது இதோட பூட் ஃபைல், அதாவது சாஃப்ட்வேர் பண்ணும்போது ஃப்ளாஷ் ஃபைல்னுவாங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க மாடல் வந்து சாம்சங் M12. ஸோ M12க்கான ஏபி ஃபைல் ஃபஸ்ட் இருக்குது. செகண்ட் வந்து சிபி ஃபைல், அதாவது ஃபோன் ஃபைல். சிஎஸ்சின்றது வந்து மோடம் ஃபைல். ஓகே, ஃபோர்த் ஒன்று வந்து நமக்கு வந்துட்டு மாடல் நம்பர்ன்றது டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய எல்சிடி நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும் கோட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ இதே மாதிரி நமக்கு வந்துட்டு ஒரு மாடலுக்கும் ஒரு கோட்ஸ் இருக்குது. ஸோ அந்த கோட்ஸ் நான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ எண்டில். ஸோ அதை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் இது பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.